தஞ்சாவூர் தொகுதியின் வேட்புமனு தாக்கல் குறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் அருண்குமார் அளித்த தகவல்களை இனி பார்க்கலாம். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கான பொது தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கக்கூடிய வேட்புமனு தாக்கல் என்பது இறுதியாக வருகிற 2ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் தேதியான வேட்புமனு தாக்கலுக்கான பரிசீலனை, அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு 22ஆம் தேதியானது வாக்குகள் எண்ணப்பட்டு அதற்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தஞ்சையில் தொடர்ந்து பண பட்டுவாடாக்கள் நடைபெறுவதாகவும் திமுக அதிமுக 2 கட்சிகளும் தொடர்ந்து பண பட்டுவாடாக்கள் ஈடுபடுவதாக தெரிவித்து தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நிறுத்தியது. அதன் பிறகு 4-5 மாதங்களுக்கு பிறகு இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கலான தொடங்கி இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆண் வாக்காளர்கள் 1,29,913 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,38,102 பேரும், 3ஆம் பாலியத்திற்கு கடப்படுகிறவர்கள் 18 பேரும், மொத்தம் 2,68,033 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது ஏற்கனவே பொது தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருந்த திமுக அதிமுக 2 கட்சிகளும் அதே வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். அதிமுக சார்பாக ரங்கசாமியும் திமுக சார்பாக அஞ்சுகம் பூபதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அஞ்சுகம் பூபதி ஏற்கனவே நேற்று முன்தினம் முதலே அவருடைய பிரச்சாரங்களை தொடங்கி தஞ்சை தொகுதி முழுவதும் தொடர்ந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் நாளை மறுதினம் அனைத்து 3 தொகுதிகளுமே வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துவிட்டு அன்று முதலே தொடர்ந்து பிரச்சாரம் ஈடுபடுவாங்க என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கோட்டாட்சி அலுவலகம் அதேபோல வட்டாட்சி அலுவலகம் 2 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் வேட்புமனு தாக்கலானது நடைபெற இருக்கிறது. இதுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 100 மீட்டருக்கு தொலைவாக நின்று அனைவரும் வர வேண்டும். வேட்பாளர் கூட 4 பேர் தான் வர வேண்டும் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வருகிற அனைத்து பகுதியிலும் வேட்பாளர்கள் பணப்பட்டுவாடுகள் செய்யாமல் இருப்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புகள், பல பறங்க படைகள் என அனைத்தும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமார், அருண்குமார்.